எதுவும் உலகத்தில் வேஸ்ட் இல்ல, நம்ம கிட்ட உனக்குள் சக்தி இருக்கு, அதை எழுப்புடான்னு சொன்னதுதான். எப்பேற்பட்ட ஒரு பிறவி, மனித கடவுள் என்று சொல்லலாம். நடிகர் சமுதாயத்தில் இப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை உலகம் கண்டதில்லை. ஒரே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இன்னொன்னு உங்களுக்காக ஒரு சொன்ன வார்த்தை, வேதனைப்படுறேன். நம்ம எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை, மனிதன் பிறக்கும் போதே வெற்றி பெற்றுதான் பிறக்கின்றான். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அப்பனிடமிருந்து ஆணிடமிருந்து விந்து வெளியேறி பெண் முட்டையை சேர வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விந்து அணுக்கள் ஓடும். அந்த போட்டியில போய் ஜெயிச்சு ஒண்ணுதான் முட்டையை தொடும், தொட்டதான் ஜெயிக்கும். அப்படிதான் நம்ம பிறக்கிறோம். ஜெயிச்சு பிறந்த நம்ம மறுபடியும் ஏயா ஜெயிக்க மாட்டோம்? வெற்றி பெற்று பிறந்த நாம் ஏன் தோல்வியை சந்திக்கிறோம்? அண்ணன் எஸ்பிஎம் இருக்காரு, கேக்குறேன், ஏன்னா நீங்க எத்தனை ஆர்டிஸ்ட் பார்த்திருப்பீங்க, மானிட்டர்ல ஓகே பண்ண நடிகன் ஏன்னா கிளாப் தட்ட ஒண்ணு விட்டுறான் டேக்ல, மானிட்டர்ல ஜெயிச்சு தானே வரான். அப்போ நம்ம ஆல்ரெடி வெற்றி பிறந்துதான் பிறக்கிறோம். மறுபடியும் அந்த வெற்றி ருசிக்க நம் உழைப்பு வேண்டும். அண்ணன் ரஜினியை போல உண்மை வேணும், அண்ணன் ரஜினியை போல அன்பு வேண்டும், அண்ணன் ரஜினியை போல. அடிக்கடி இமயமலைக்கு போறாருப்பா இவரே ஒரு மலை, இந்த மலை இமயமலை நோக்கி போறியா? மலையே போகும்போது இங்க இருக்க மடுவெல்லாம் பேசுது சமயத்துல, கேவலமா இருக்கு காது. நாங்களா அநியாயம். இமயை மலையை பார்க்க ஒரு மலை தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிறது. அந்த ஆன்மீகம் தேவை, அடக்கம் தேவை. அது மட்டுமா, ஒரு விஷயம் அழகா சொல்லுவார், எல்லாம் மாரல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சின்ன வயசுல 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சிருப்போம். 4 மாடு ஒன்னா இருக்கும், சிங்கம் வரும், அடிக்க முடியாது, பயந்து ஓடிடும். தனித்தனியா மாடு பிரிஞ்சா கொன்னுடும். இது ஒரு கதை. ஒன்னொன்னு, ஒரு குச்சி இருந்தா உடைச்சிடலாம், 10 குச்சி சேர்த்தா உடைக்க முடியாது ஒற்றுமைக்கு. அப்ப அண்ணன் ரஜினி சொல்லுவாரு, 1ஆவதுல இருந்து 5ஆவது படிச்சு அதான்டா படிப்பு. மனித வாழ்க்கை அதை மறந்துடுறான். வாழ்க்கை ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுறான தவிர சிறு வயதில் படித்த சாதாரண படிப்பு தான்டா அறிவு, அதுதான் ஞானம், அதுதான் முக்தி சொன்னார். அது மட்டும் இல்ல, அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அண்ணா ரஜினி ஸ்பெஷாலிட்டி எடுத்தா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரனுங்க இருக்காங்க, எத்தனையோ ஃபேமிலி ஆளுங்க இருக்காங்க, பல கோடி பேரை வாழ வைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்ணன் பல பேரை வாழ வைத்திருக்கிறார். இதுவரை ஒருவரையும் அழித்ததில்லை. சான்று இருக்கு அதுக்கு. ஒரு சின்ன உதாரணம், பாபா படம் எடுத்தாரு, அது வியாபார ரீதியா போச்சுன்னு சொன்னாங்க. அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து திருப்பி பணத்தை கொடுத்த ஒரே உன்னத நடிகன். அவரை தவிர வேற எவனுக்கும் யோகிதை இல்லை உலகத்திலே. நடிகர்லாம் பேக்கெட் பண்ணிட்டு போறதையா, இவர் பேக்கெட் கொடுக்கிறவையா, என்னப்பா? அது மட்டுமா, இந்த இடத்த ஒரு சின்ன கதையை சொல்ல ஆசைப்படுறேன். அண்ணன் சொன்ன கதை இது. ஒரு ராஜா என்ன பண்ணார், அந்த புறத்துல காலையில நடைபயணம் போயிட்டு இருந்திருக்கார். எல்லாம் காவலாளி சுத்தி, ராஜாவாச்சே சும்மாவா, எல்லாம் சுத்தி காவலாளி நிக்கிறான். ஒரு பிச்சைக்காரர் திருவோடோட எகிரி செவுத்துல குதிச்சிடறான். ராஜாவை பார்த்து வாங்கலாம்னு ஆசை. குதிச்ச உடனே சேவாலையில எல்லாம் போய் காலை கை காலை பிடிச்சான். எப்படி வரலாம்? மன்னன் விடுறா, என்ன தேடி வந்தார், என்னப்பா வேணும்? திருவோடோட வந்தான் அந்த பிச்சைக்காரன் பாவம். ராஜா, உங்களால என்ன முடியுமோ அதை போடுங்க என் கையில அப்படின்னு சொன்னான். ராஜா சும்மா இருப்பாரா? மன்னடாச்ச கையில கழுத்தெல்லாம் தூக்கி போட்டார். திருவோட்டுல போடுறாரு, காண போகுது, ஸ்டாப்ல காண போகுது. திருப்பி ராணிய கூப்பிடுறாரு, ஒட்டியான எல்லாம் போடுறான், போடுறாரு. அரசாங்க கஜானாவே கொண்டுறாங்கய்யா, போட்டா திருவோட்டுல காண போகுது. ராஜா பயந்துட்டான், ஐயோ ஐயோ ஐயா, யாரியா நீ சித்தரா, இறைவனா, கடவுள் பிறவியா? அப்ப சொல்றான், ஐயோ ராஜா, என் காலை விடாதீங்க, நம்ம ஊர் வெட்டியா நானு, இது திருவோடு இல்ல, மனுஷனுடைய மண்ட ஓட்டு. மண்ட ஓட்டுக்கு இவ்வளவு ஆசை.
அப்போ உயிரோடு எவ்வளவு ஆசை இருக்கும். இந்த ஆசையை திறந்தவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த கதையை சொன்ன உடனே நான் உடனே சும்மா இருப்பேனா? நானும் நடிகை எளியமாறா பேரனாச்சே, என் அண்ணன் கிட்ட நைஸா சொல்றேன், இது மனித மண்ட ஓடு இல்லைன்ன, அரசியல்வாதியோட மண்ட ஓடுன. அதுக்கு அவர் சொல்லாரு, ஏண்டாடே இந்த வம்பெல்லாம் வேணாம், சும்மா வளர்றவன் சொல்லிட்டாரு. எம்மாறாத பேர நீ பேசலாண்டாப்பா, நீ பேசு. உருவை கொடுத்தவர். அன்னை சொன்ன கட்சின்னு போக மாட்டேன், நீங்க ஆரம்பிச்சா நான் பொது கட்சியோட பிரதான பேச்சாளியாக இருப்பேன். நடிகர் எம்மாறாதா தந்தை பெரியாருக்கு இருந்ததை போல் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராதாவின் பேரன் வாசுவிக்கம் சாகும் வரை போராடுவோம். இப்ப கடைசியா நிறைய பேர் இருக்காங்க, பேச்ச முடிச்சு ஒரு சின்ன கற்பனை. அண்ணன் சிஎம் ஆயிட்டாருப்பா. இது ஒரு கற்பனை அல்ல, நிஜம். விரல் அசைத்தால் போதும். அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே பிரண்டி போட உலகம். ஒரு கற்பனை இப்ப சொல்றேன், நாளைய நிஜம் இது. நான் என்ன செய்வேன், முதல்ல ஒரு மனு கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா அண்ணனுக்கு உண்மை பிடிக்கும், உழைப்பு பிடிக்கும். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் அண்ணங்கிட்ட மனுவில், அண்ணன் ஒண்ணு செய்யுங்க, எல்லா நீதிமன்றங்களையும் சுடுகாட்டுக்கு மேல கட்டுங்கன்னு கேட்பேன். ஏண்டான்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், மக்களே உங்களுக்கும் தெரியும், எத்தனையோ சாவு வீட்டுக்கு போயிருப்போம். ஒவ்வொரு சாவு வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மகா கெட்டவனா இருப்பான். அங்க போன உடனே இவ்வளவு வேண்டாப்பா வாழ்க்கை, போனா போச்சு, எதுக்கு ஆசைப்பட்டு அடிச்சுக்கணும் சொல்லிட்டு வீட்டுல விலகு பார்த்தவன அடுத்த குடியேற்கதான் அவன் போவான். அங்க மனசாட்சி சுடுகாட்டுல மட்டும்தான் பயப்படுறான். சும்மா இல்லாத மனுஷன், கேவலமான மனிதர்கள். அப்போ இப்படி பயப்படக்கூடியவனை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா சுடுகாடு, டாப் தூக்கு பில்லர் போட்டு வேற என்ட்ரன்ஸ் வை. நீதிமன்றத்தை கட்டினா கூண்டில் ஏறி சொல்றவன் பொய் சொல்லான் நினைப்பானோ அவன் தான் வெற்றி பெறுகிறானே தவிர உண்மை வெற்றி பெறுவதல்ல. பணம் கொடுத்து வக்கீல் இறக்கினா டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ பேச ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான் ஜட்ஜு. தான் நாட்டின் நிலவரம். அப்ப அந்த காசு வாங்கின வக்கீல் அவன் பொய் கேஸ் எடுக்கலாம் ஆரம்பிக்கும் போது சத்தம் கேட்டோம், ஐயோ நமக்கு ஏண்டா வம்பன்னு உண்மையெல்லாம் சொல்லிட்டு வந்துருவான். சுலபமா முடியும் கேஸ். என் முதல் மனு அதுவாக இருக்கும் என்றது கற்பனை. நான் நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட இருந்தாலும் வாழ்க அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள், வளர்க அவரது ஆயுள், ஓங்குக அவரது புகழ் என்று கூறிக்கொண்டு விடைபெற